இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு இளைஞனே எழுந்து வா. இந்த தலைப்பை எனக்கு முன்னால் பேசிய ஒருவர் மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார். நீங்களே முடிவு செய்து கொண்டீர்கள் போல, இளைஞர்களிடம் சொன்னால் எங்கே கேட்க போகிறார்கள் என்று. சரி, பரவாயில்லை. ஸோ இளைஞனே எழுந்து வா ஒரு அற்புதமான தலைப்பு. இளைஞனே எழுந்து வா, இனி உன் காலம் விரைந்து வா. இன்னல்கள் பல வந்து இம்சைகள் தந்தாலும் ஜன்னல்கள் திறந்திருக்கு, விரைந்து வா பறந்து வா. விழுந்தாலும் விழுவதும் அழுவதும் மட்டுமல்ல நம் வாழ்க்கை. விழுவதும் அழுவதும் மட்டுமல்ல நம் வாழ்க்கை. விழுந்து விழுந்து எழுவதே நம் வாழ்க்கை. விழுந்து விழுந்து எழுவதே வாழ்க்கை. விழுந்தாலும் விதை போல விஸ்வரூபம் எடு, எழுந்தாலும் எரிமலை போல் எழுச்சி கொண்டு எடு. கைபேசிக்குள் மூழ்கி உன் கனவினை தொலைக்காதே. காவியம் படைக்க பிறந்தவன் நீ என்பதை ஒரு பொழுதும் மறக்காதே. கனவு காண், கற்பனை திறன் வளர், கவிதை பாடு, கலைகள் பல கற்று மேம்படு. நம் இளைய சமுதாயத்தை நினைக்கும் போது மனது கொஞ்சம் கவலைப்படுகிறது. அவர்களுக்கு வழி நடத்த நல்ல தலைவர்களை இன்னும் நாம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். முன்பெல்லாம் தலைவர்கள் நல்ல நல்ல கொள்கைகளோடு சிறப்பாக வழி நடத்தினார்கள். ஆனால் இன்று கொள்கைகள் இல்லாத தலைவர்களை கூட நாம் பார்க்க முடியும். ஐடி விங் இல்லாத தலைவர்களை நாம் பார்க்கவே முடியாது. இளைஞர்களை எல்லாம் தன் சுய நலத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லது எது தீமை எது என்றும் தெரியவில்லை. சோ நல்ல நல்ல தலைவர்களாகிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், விவேகானந்தரை ஃபாலோ செய்த நம் குழந்தைகள் இன்று ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் செலிபிரிட்டிஸ்களை ஃபாலோ செய்து வருகிறார்கள். வைரல் வீடியோக்கெல்லாம், ட்ரெண்டிங் வீடியோக்கெல்லாம். அந்த வீடியோ எப்படி வைரல் ஆனது என்ற வீடியோ போட்டவனுக்கும் தெரியவில்லை, அதை பார்த்து வைரலாக்கிய நமக்கும் தெரியவில்லை. நான் சமீபமாக ஒரு பாடல், இதை கேட்கவில்லை என்றால் நீங்கள் ட்ரெண்டிங்கில் இல்லை என்ற அர்த்தம். ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு பார்த்தவுடன் எனக்கு ரத்தம் கொதித்து விட்டது. இந்த வருங்கால மாமனாரை நினைத்து பதபரிக்கிறது மனது. அடுத்தது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் சொன்னார். சரி, நாம் அறிவுரை கூறினால் இவர்கள் கேட்பார்கள், நம் இளைஞர்கள் அல்லவா என்று அறிவுரை கூட அருகே போனால் பூமர் ஆண்டி என்கிறார்கள். சரி, இறங்கி வந்து ஆசையாக பேசலாம் என்று பேசினால் கிரிஞ்சு என்கிறார்கள். ப்ரோ, நான் வேற ஜோன்ல இருக்கேன் ப்ரோ, இது வைப் ப்ரோ, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எங்க தமிழ் மொழிய என்று பேச தோணுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேலி என்று நம் கணியன் பூங்கொன்றனார் கூறினார். கடல் கடந்து அனைவருமே நம் சொந்தங்கள் என்று அன்பு பாராட்ட வேண்டி இந்த பாடலை பாடினார். ஆனால் இன்றோ வடக்கன் தெற்கன் என்று. எதற்கு இந்த பிரிவினை வேண்டாம். நம் நாட்டில் சில விஷயங்களை நம்ம அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. கொசு, எவ்வளவு மருந்தடிச்சாலும் கொசு ஒழிக்க முடியாது. நெகிழி, பிளாஸ்டிக், எத்தனை சட்டம் போட்டாலும் நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது. அதே மாதிரி பிக் பாஸ்ல இருக்க மாயா பூர்ணிமா, நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் அவங்களையும் வெளியே அனுப்ப முடியாது. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாதி வரதட்சணை. இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நம்மளை பின்னோக்கி அழைச்சு செஞ்சுட்டு இருக்கு. முன்னேறணும்னா இந்த ஜாதி வரதட்சணை, இளைஞர்களே கொஞ்சமா தான் இருக்கீங்க, இருந்தாலும் கேட்டுக்கோங்க. தயவு செய்து இந்த ஜாதி வரதட்சணையை அழைக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். கண்ணதாசன் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு பாடினாரு. ஆனா அவர் இப்ப இருந்திருந்தா என்ன நம்ம பாடியிருப்பாரு, உனக்கும் மேலே உள்ளவர் கோடி திறனை வளர்த்து தினம் தினம் ஓடுன்னு பாடியிருப்பாரு. ஏன்னா உலகம் போட்டி போட்டு போர்க்களமா போயிட்டு இருக்கு. ஸோ அவருமே மாறிதான் பாடுவார். அப்புறம் இளைஞனே எழுந்துவால இளைஞிகளும் இருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஆமா தானங்க, ஆண்பால் மட்டும் இல்ல, ஸோ இளைஞிகளும் இருக்காங்க. இளைஞர்களுக்கு ஒரு செய்தி, அகல்யா நீங்களும் கேட்கலாம். ஒப்பனை கலைத்த பிறகும் அழகாக தெரிய வேண்டுமா? ஒப்பனை கலைத்த பின்பும் அழகாக தெரிய வேண்டுமா? அன்பு பூசிக்கொள், ஆற்றல் வளர்த்துக்கொள், யாரையும் சார்ந்து வாழாதே. முக்கியமாக
பொருளாதாரத்தில் சுதந்திரமாக பெண்ணாக வளம் உன்னை உருவாக்கிக் கொள். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜெண்டர் பே கேப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது மிகவும் முக்கியமான பிரச்சனை. அமெரிக்காவிலே அது அந்த ஜெண்டர் பே கேப்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெண்களை விட ஆண்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். பெண்களை விட ஆண்கள் கல்வி அறிவில் சிறந்து விளங்குகிறார்கள். பெண்களை விட நான் புள்ளி விவரத்தை பற்றி பேசுகிறேன். பெண்களை விட ஆண்கள் உயர் பதவிகள் வகிக்கிறார்கள். நாடாளுமன்றம் பற்றி சொல்லவே வேண்டாம், அரசியலை பற்றி சொல்ல வேண்டாம். இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. முழித்துக்கொள், விழித்துக்கொள். இதற்காக போராடு. லைக்குக்கும் ஷேருக்கும் பிரேக்கப்புக்கும் மேக்கப்புக்கும் கவலைப்படாதே. போராட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனா பெண்ணா என்று வீணாக பேச வேண்டாம். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள், உறுதுணையாக இருங்கள், உயர்ந்து செல்லுங்கள். சோ இளைஞர்களே, இளைஞர்களே, வாழ்வது இருப்பதோ ஒரு வாழ்க்கை. அதனை இஷ்டம் போல் வாழாமல் லட்சியத்தோடு வாழ்ந்து நம் இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். மழலையின் மொழியில் பிழைகள் கூட அழகுதானே. என் மொழியில் இருக்கும் பிழைகளையும் மன்னித்தருள்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.